வணக்கம். சென்டர் சீட்டின் ஆன்மீக மற்றும் ஜோதிட பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குருவே துணை, குருவே தெய்வம், குரு வாழ்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. பொதுவாகவே சிம்ம ராசியிலே பிறந்த ஆணாகிலும் சரி பெண்ணாகிலும் சரி, அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதிகளையும் சிறந்த நிர்வாக திறமைகளையும் பெற்றிருப்பார்கள். அவர்கள் வீட்டிலே அவர்கள் வைத்ததுதான் சட்டமாக இருக்கும். அவர்கள் அன்பிற்கு தான் அடிமை, ஆணவத்திற்கு அவர்கள் அடிமை கிடையாது என்பதை பல நேரங்களிலே பலர் புரிந்து கொண்டிருப்பார்கள். நீதி, நேர்மை, நியாயம், அநீதி நடக்கும் இடத்திலெல்லாம் அங்கே புயலென எழுந்து அதை நீக்கக்கூடிய, கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள், நேர்மை தவறாதவர்கள் சிம்மராசிக்காரர்கள். இப்படி இருக்கின்ற இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கியமான கிரகங்களாகிய குரு பகவானும் சனி பகவானும் இந்த பிரபாவ வருஷத்திலே எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், குரு பகவான் 12ஆம் இடத்திலே, அதாவது அயனம் சயனம் சுகபோக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார். சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்திலே போயிருக்கின்றார். ஐயோ, நமக்கு என்ன அஷ்டம சனி தொடங்கிவிட்டதே, அஷ்டம சனி போய்கொண்டிருக்கிறதே, நாம் என்ன செய்ய போகிறோம், நம்மளை என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கவலை எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் இப்பொழுது குரு பகவானின் பார்வையிலே சனி பகவான் இருப்பதால் உங்களுக்கு எல்லாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகின்ற மாறி எல்லா விதமான கஷ்டங்களும் குரு பகவானின் பார்வையால் நீங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 12ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் நல்ல விஷயங்களுக்கான செலவுகளை அதிகப்படுத்துவார். குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய திருமணம், அவர்களுடைய வெளிநாட்டு பயணம், அவர்களுக்காக நீங்கள் முதலீடுகள் செய்வது, இந்த விஷயங்களிலே உங்களுடைய செலவுகள் சில அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதாவது எந்த ஒரு உடலிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உடனடியாக சென்று கவனித்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் ராசியிலே கேது பகவான் இருக்கிறார், 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். ராசியிலே கேது பகவான் சில மறைமுகமான சில நோய்களை நமக்கு தந்து விடுவாரோ என்ற அச்சம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருக்காது. 7ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் நீங்கள் செய்கின்ற தொழில் பணி நிமித்தமாக உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். உங்கள் வாழ்க்கை துணைவர் உங்களை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். ஆனால் ஒருவருக்கொருவர் இருக்கின்ற பரஸ்பரமான அன்பு குறையாது. மற்றபடி நீங்கள் எப்பொழுதும் போல நீங்கள் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடியவர்கள், அதிகாரம் செய்யக்கூடியவர்கள், கட்டளையிடக்கூடியவர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும், நீங்கள் திட்டமிடாது செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். நீங்கள் அதிகமாக திட்டம் போட்டு செய்கின்ற வேலைகளை விட நீங்கள் திட்டமிடாது செய்கின்ற காரியங்கள் திடீரென்று அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் செய்யக்கூடிய காலங்கள் உண்டு. இருந்தாலும் நீங்கள் புதிய தொழில், புதிதான முதலீடுகள், பங்கு மார்க்கெட் வர்த்தகம், இதிலெல்லாம் நீங்கள் செலவிடும் போது சற்று முன் யோசனை, எச்சரிக்கையாக இருப்பது மிக நல்லது. புதிதாக வந்து இணையும் கூட்டுதாரர்கள், பார்ட்னர்ஸ், இவர்களை நம்பி நீங்கள் எதிலும் இறங்க வேண்டாம். கூட்டுத் தொழில் இந்த நேரத்திலே அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஏற்கனவே இருக்கின்ற உங்கள் ஆளுமைக்கு கீழ் இருக்கின்ற தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அதுவே போதும். எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும். மேலும் மேலும் வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான காலங்கள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் கடல் கடந்து செல்ல வேண்டும், மாணவர்கள் அதை சென்று படிக்க வேண்டும், இல்லை வேலை சம்பந்தமாக செல்ல வேண்டும் என்றால் அதுக்குரிய முயற்சிகள் எடுக்கலாம். ஏனென்றால் அஷ்டமத்து சனி காலத்திலே கடல் கடந்து சென்று அங்கே இருப்பது நல்லது. அதுக்குரிய தீவிர பாதிப்புகள் உங்களுக்கு பெரும்பான்மையாக குறைந்துவிடும். வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்களின் உடல்நலங்களை பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் உடல்நலத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது உங்கள் உடைமைகளை, முக்கியமாக விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்கள். ஞாபக மறதியால் சில விஷயங்கள் நீங்கள் தள்ளி, சில விஷயங்கள் உங்களை கைவிட்டு போகும் நிலைமை எல்லாம் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு எல்லா வகையிலும் இறையருள் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் தருவதற்கு நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கின்ற ஆடுதுறை என்ற இடத்தில் இருக்கின்ற சூரியனார் கோவிலுக்கு சென்று அங்கே சூரிய பகவானும் அங்கே இருக்கின்ற மற்ற எல்லா கிரகங்களுக்கும் முறையான வழிபாடு அர்ச்சனைகள் செய்து அபிஷேகம் செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் கீழே இறங்காமல் தாழாமல் உங்களுடைய செல்வாக்கோடு நீங்கள் வாழ வேண்டிய காலகட்டங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, வியாழன், செவ்வாய். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நவரத்தினங்கள் மாணிக்கம், புஷ்பராகம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருஞ்சிவப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை.